வணக்கம் நண்பர்களே. வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாவினுடைய கையை என்னைக்காவது பார்த்துருக்கோமா? அதுவும் கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய அம்மாக்களினுடைய கையை பார்த்தோம்னா அப்படியே காய்ச்சி போய் சொர சொரப்பா இருக்கும். அந்த மாதிரியான கைகளை பத்தி கணேசன் குருவையா அப்படின்றவரு ஒரு அருமையான கவிதை எழுதியிருக்கார். அம்மாவை பிடிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நிச்சயமாக இந்த கவிதையையும் பிடிக்கும். கவிதை வரிகள் இதோ. காய்த்து முறப்பேறி சொர சொரப்பாய் உப்புத்தாள் போலிருக்கும் கைகளை கொண்டு அம்மா அனாயசமாய் களை கொத்துவாள், வாய்க்கால் இழுப்பாள், முள் தைக்காமல் விறகொடிப்பாள், குளவி நழுவாது அம்மி அரைப்பாள், கனத்த அண்டாவை விருந்து நாட்களில் கரி போக துலக்கி வைப்பாள். ஆச்சரியம் என்னவென்றால், புதிதாய் பிறந்திருக்கும் என் பிஞ்சு மகளை நீராட்டும் வேளையில் மட்டும் மயிலிறகாக உருமாற்றிக் கொள்கிறாள் அதே கைகளை. ஆம் நண்பர்களே, அம்மாவை பற்றிய இந்த அற்புதமான கவிதை எழுதிய கணேசன் குருவையாவிற்கு வாழ்த்துக்களை கூறி ஒளிப்பதிவில் உதவிய லக்ஷ்மணனுடன் விடைபெறும் நான் செல்வ இலக்கிய ராஜா. நன்றி, வணக்கம்.